ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் அம்மு பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னுடைய தேர்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பிக்குமான ரிலேஷனை போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா, அதை பற்றி தான் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 1 + RT / 100. ஓகேவா? இதை போன வீடியோலேயே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இது என்னன்றது உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க போன வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, n டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. n டைம்ஸ்னா என்னன்னா இத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சம்ஸ்ல கேட்பாங்க. மடங்கு டைப்பான கொஸ்டின் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? மடங்குனா என்னன்றதை சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒன்று கொடுத்துட்டு அது வந்து இத்தனை மடங்கா மாறிடுச்சுன்னா அது எத்தனை வருஷத்துல மாறுச்சு, எத்தனை இயர்ல மாறுச்சு, இல்லை எத்தனை பர்சன்டேஜ்ல மாறுச்சுன்னெல்லாம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ பாருங்க, இப்போ 100 ரூபாய் இருக்குன்னு வைங்க. இந்த 100 ரூபான்றது ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறமா ஒரு 200 ரூபாயா சேஞ்ச் ஆயிருது அப்படின்னா இது எத்தனை டைம் மாறி இருக்கு அப்படின்றது நமக்கு முதல்ல தெரியணும். ஓகேவா? இது 100 ரூபான்றது என்னன்னு பார்க்கணும், 200 ரூபான்றது முதல்ல என்னன்னு தெரியணும். இந்த 100 ரூபாய் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். ஓகேவா? இந்த 200 ரூபாய் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமௌண்ட்டு. ஓகேவா? ஏன்னா இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க, 100 ரூபாயான பிரின்சிபல் பிளஸ் 100 ரூபாயான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சேர்ந்ததுதான் என்னது அமௌண்ட்டுன்னு முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ 100 ரூபாய் அப்படின்றது இந்த இடத்துல என்னது பிரின்சிபல், 200 ரூபாய் அப்படின்றது இந்த இடத்துல என்னது அமௌண்ட். ஓகேவா? இதுவே 300 ரூபாய் கூட இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக நான் ஈஸியா சொல்றேன். ஓகேவா? இந்த 300 ரூபாய் அப்படின்றது என்னது, இதுவும் அமௌண்ட் தான். அப்போ பிரின்சிபல்ன்றது அமௌண்ட்டா வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு n டைம்ஸ் மடங்கா தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இப்போ ஏ பை பி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஏ பை பி அப்படின்றத இந்த இடத்துல போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஏன்றது ஒரு 200 ரூபான்னு வச்சுக்கோங்க, பை பி அப்படின்றது ஒரு 100 ரூபாய் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 2 0க்கு 2 0 போயிடுச்சுன்னா 2ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ 100 ரூபாய்ன்றது 200 ரூபான்றது எத்தனை மடங்கு, 2 மடங்கு இல்லையா? 2 டைம்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஆமா. அதே மாதிரி ஏ பை பி அப்படின்னு போட்டோம்னா 300 ரூபாய்ன்னு வச்சோம்னா 300/100 எத்தனை டைம்ஸ், 2 0க்கு 2 0 போயிடுச்சுன்னா 3 டைம்ஸ். ஓகேவா? இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாமே, ஏன் இதுல போடணும் அப்படின்னு சொன்னா கேட்குறீங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்ச நம்பரா இருக்கங்காட்டிக்கு நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்றேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த ஏ பை பின்றது உங்களுக்கு டைம்ஸ்ன்றது தெரிஞ்சிருச்சு. அதே தான் நான் சொல்ல வரேன். ஏ பை பி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு n டைம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் ஏ பை பி. ஓகேவா? அப்போ நமக்கு n டைம்ஸ் வேணும் அப்படின்னா ஏ பை பி பண்ணலாம். அப்போ இந்த ஏ பை பிக்கு பதிலாக என்னன்னு போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியும். அப்போ அந்த போன ஃபார்முலால நம்ம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா n அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு 1 + RT/100 அப்படின்னு போட்டுக்கலாமா? இது எங்க இருக்குன்னா போன ஃபார்முலால சொல்லியிருந்தோம் இல்லையா, ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 1 + RT/100 அப்படின்னு சொல்லி. அதே தான், அந்த ஏ பை பிக்கு பதிலாக n டைம்ஸ்ன்னு சொன்னோம்னா n இஸ் ஈக்குவல் டு 1 + RT/100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 1ன்றது இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த இடத்துல போடுறோம் பாருங்க. அப்போ என்ன ஆகுனா n - 1 இஸ் ஈக்குவல் டு RT/100. n இந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ்ல ஆயிடும். n - 1 இஸ் ஈக்குவல் டு RT/100. இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம வந்து சம்ஸ் போட போறோம். ஓகேவா? இது எப்படி வந்துச்சுன்னு சொன்ன புரிஞ்சுச்சா? n - 1 இஸ் ஈக்குவல் டு RT/100. உங்களுக்கு இது நான் சொன்னது புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்ஸ் போடும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபார்முலா இதுதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுனா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மடங்குல எல்லாம் சம்ஸ் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி n - 1 இஸ் ஈக்குவல் டு RT/100. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து சம்ஸ் போட போறோம். ஓகேவா? இது புது ஃபார்முலா கிடையாது. போன ஃபார்முலால இருந்து எப்படி வருதுன்னு சொல்லி தான் நம்ம சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் வந்து அடுத்த சம்ஸ் எல்லாமே நம்ம போட போறோம். ஓகேவா? மடங்கு சம்ஸ் எல்லாமே நம்ம போட போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்காகிறது. அதன் வட்டி விகிதம் 8% எனில் எத்தனை வருடங்களில் 5 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து மடங்கு சம். ஓகேவா? மடங்குன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? அப்போ இதெல்லாமே மடங்கு சம். இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் போடலாமா? இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு.
5 மடங்கு 5 டைம்ஸ். அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. வட்டி விகிதம் r இஸ் ஈக்குவல் டு 8% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. t அப்படின்றத என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த ஃபார்முலாவில் போடலாம். என்னது n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு RT அப்பான் 100. ஓகேவா? அப்போ என்னன்றது 5, அதுலேருந்து 1 கழிச்சிருங்க. அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு r அப்படின்றது 8, tன்றது என்னன்னு தெரியாது, பை 100. அப்போது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 4 4, 2 8, 1 2 I 2 10, 50. அப்போ t இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடைக்குது, 50 இயர்ஸ்ன்னு சொல்லி கிடைக்குது நமக்கு. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 50. ஓகேவா? இப்படி தான் போடணும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடங்களில் இரட்டிப்பாவதற்கு எளிய வட்டி விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வட்டி விகிதம்னா ஆர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க 15 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. n கொடுத்துருக்காங்க. இரட்டிப்பாகுதுன்னா 2 டைம்ஸ் ஆகுது. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஃபார்முலாவில் போட்டோம்னா n மைனஸ் 1, அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1 இஸ் ஈக்குவல் டு RT. ஆர் தெரியாது, t வந்து 15 பை 100. 3 5 15, 2 5 10. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடைக்குது, 20 பை 3. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6 18, 2 பை 3. அப்போது 6 2/3%. அப்போ ஆப்ஷன் என்னது, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 6 2/3%. ஓகேவா? புரிஞ்சிச்சா? 3/20, 6 மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 20/3 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? அதை வந்து அடித்தோம்னா நமக்கு 6 2/3% அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது வந்து ஃபார்முலாவில் போட்டிருக்க n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு RT அப்பான் 100. ஓகேவா? இந்த மாதிரி n டைம்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போடுங்க. n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு RT அப்பான் 100 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 வருடங்களில் தனிவட்டி மூலம் இரட்டிப்பாக வேண்டுமானால் வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸு. n எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் r என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து ஃபார்முலா போல் n மைனஸ் 1. அப்போ nன்றது 2, 2ல் 1 போச்சுன்னா 1 இஸ் ஈக்குவல் டு RT. அப்போது 10 இன்ட்டு r பை 100. அப்போது என்ன இருக்கும், r இஸ் ஈக்குவல் டு 10%. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 10% அப்படின்றது தான். ஓகேவா? n டைம்ஸ் இரட்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்து இன்னொரு அமௌண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. எத்தனை டைம்ஸ் ஆகுதுன்னா 2 டைம்ஸ். அதனால் என்னன்றது என்னன்னு சொல்லியிருக்கேன், 2ன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதெல்லாமே மடங்கு சம்முக்குள்ளே வந்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகை 9 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி விகிதமானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைரக்டாக அப்படியே போடலாம். 6 தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல போகிறோம் பாருங்க, 6 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலாவில் அப்படியே போடலாமா, n மைனஸ் 1 இரட்டிப்பாகுது. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு RT. 9 6 பை 100. அப்போ என்ன வரும், r இஸ் ஈக்குவல் டு 100 பை 9. அப்போ அடித்தோம்னா 11 1/9%. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது சம் பார்ப்போமா. அடுத்து இந்த சம் பாருங்க. ஒரு தொகை 8% ஆண்டு தனிவட்டி முறையில் இரட்டிப்பாக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆண்டுகள்னா டைம்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? இதுவும் அப்படியே நேராக போகலாம். இரட்டிப்பாகனா n மைனஸ் 1. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 8, t இஸ் ஈக்குவல் டு பை 100. 4ஆல் அடித்தோம்னா 2 8, 4ஆல் அடித்தோம்னா 2 8, 25ன்னு சொல்லி வரும். அப்போது t இஸ் ஈக்குவல் டு 25/2 இஸ் ஈக்குவல் டு 12 1/2%. 12 1/2 இயர்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், 12 1/2 இயர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இது பாருங்க. ஆண்டிற்கு 12% வட்டி வீதப்படி ஒரு குறிப்பிட்ட தொகையானது இரட்டிப்படைய எடுத்துக்கொள்ளும் ஆண்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் டைம் தான் கேட்குறாங்க. அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இரட்டிப்பாகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 12 t பை 100. அப்போ t இஸ் ஈக்குவல் டு 100 பை 12 அப்படின்னு சொல்லி வரும். 12ஆல் அடித்தோம்னா 8 12 96, மீதி 4 வரும். அப்போ 8 வருடம் 4 மாதங்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஏன்னா 8 12, அப்போ 8
புள்ளி மீதி 4 வரும். 0 போட்டு நம்ம மறுபடியும் 40/12 சொல்லி அடிக்கலாம். அப்படியே வச்சோம்னா இது மந்த்ல வரும். அப்போ 8 years 4 month. அப்போ எவ்வளவு? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8 ஆண்டு 4 மாதம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அசல் 6/1/4% வட்டியில் 2 மடங்கு ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 times ஆகுனா எத்தனை இயர்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ n பதிலாக 1ன்னு போட்டுக்கலாம். n-1 அப்போ 1 is equal to 6 1/4% அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 24 25/4 25/4 இன்ட்டு கீழே ஒரு 100 வரும் இல்லையா, அது மேலே ஒரு டி. ஓகேவா? அடித்தோம்னா 25ஆல் அடித்தா 4. அப்போது டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆச்சு? இந்த 16 இந்த சைடு வந்துடும். அப்போ எத்தனை வருஷம்? 16 இயர்ஸ் ஆகும். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16 வருடங்கள். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி மடங்களை கேட்டாங்கன்னா எவ்வளோ ஈஸியாக போடுறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? n-1 is equal to RT/100. அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அசலானது 3 வருடத்தில் 7/6 மடங்காக ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போலான்னு பாருங்க. 3 வருடத்துல 7/6 மடங்கு. அப்ப n அப்படின்றது எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 7/6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைம் அப்படின்றது 3 years சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆர் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். n-1 அப்போ என்னன்றது 7/6 -1 ஈக்குவல் டு ஆர்டி. 3 ஆர் என்னன்னு தெரியாது பை 100. ஓகேவா? இதை வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 6 7 6 போச்சுன்னா 1/6 இஸ் ஈக்குவல் டு 3r/100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2ஆல் அடிச்சா 3 2 6 I 2 10. அப்போ நமக்கு 6 தான் வேணும். அப்போ r இஸ் ஈக்குவல் டு 50 இந்த சைடு போயிடும். 3 அப்படின்றது கீழே வந்துருச்சுன்னா 9. இதை வந்து அடிச்சோம்னா 45 மீதி 5/9%. அப்போ ஆன்சர் என்னது? 5/9%. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5/9% அப்படின்றது. ஓகேவா? இனிமேல் இந்த மாதிரி மடங்கெல்லாம் கொடுத்துட்டு எவ்வளவு டி எவ்வளவு இல்லை ஆர் எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்படி போடணுன்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் அல்லது டி. ஆர்னா என்னது? ரேட்டு. டீன்றது என்னதுன்னா டைம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வச்சு சம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஆறு அல்லது டி வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எப்படி சம்ஸ் கேட்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் ஆரும் டீயும் ஈக்குவலாக வச்சு சம்ஸ் கேட்பாங்க. என்னன்றது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா மடங்கு சம், அதே மாதிரி ஆறு இல்லைன்னா டி வந்து ஈக்குவலாக வச்சு மடங்குல கேட்பாங்க. ஓகேவா? அப்போ n அப்படின்றது மடங்குன்னு வச்சுக்கலாம். எப்படி கேட்பாங்கன்னா n அப்படின்னு சொல்லிட்டு மடங்குல வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு கேட்பாங்க. அதாவது ஒரு மடங்குல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இவ்வளவு ஆகுதுன்னா அதே மாதிரி எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது என்ன சொல்றேன்னா இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாருங்க. n1 - 1 by n2 - 1 is equal to r1/r2 அல்லது t1 t2. இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ ஆர் அல்லது டீயை வந்து ஈக்குவலா வச்சு 2 விதத்துல சம் கேட்பாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மடங்குல கேட்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா n1 - 1 by n2 - 1 is equal to r1/r2 அல்லது t1/t2. ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. இன்னொன்று வந்து ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட இயர் கொடுத்துட்டு அவங்க வந்து இத்தனை மடங்கு ஆகுது அப்படின்னா இந்த இயர்ல எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா என்ன ஆயிடும்னா 6 வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா 6க்கு கேன்சல் ஆயிடும். அதாவது இந்த ஃபார்முலா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதை நான் சொல்றேன் பாருங்க. நமக்கு என்ன தெரியும்னா இதுக்கு முன்னாடி n - 1 is equal to RT/100 அப்படின்றது போன சம்ல போட்ட ஃபார்முலா. ஓகேவா? இதுவும் அதுல இருந்து தான் வந்திருக்கு. இப்போ இது எப்படி சொல்றாங்கன்னா ஆறுன்ற ரேட் வந்து ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆறு வந்து ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு நம்பர் ஆஃப் மடங்கு ஆகுது. n1 - 1 is equal to r அப்படியே தான் இருக்கும் t1/100. ஓகேவா? அதே மாதிரி அதே தொகை. ஓகேவா?
எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால n2 - 1 இஸ் ஈக்குவல் டு r ஈக்குவலாக இருக்கும். ஆனால் டைம் வந்து மாறும், T2/100 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா n2 - 1, இந்த ஆர் இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா n2 - 1 ஆல்ரெடி இருக்கா, இல்லை 100ன்றது இங்கே வந்துடும். அப்போ 100/T2ன்றது கீழே போயிடும், டைம் 2. ஓகேவா? இப்போ இந்த ஆருக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? n1 - 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ஆறு இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா n2 - 1 இன்ட்டு 100, ஆல்ரெடி T1 இருக்குது, பை இந்த T2 அப்படி எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஆருக்கு பதிலாக இந்த ஆறு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா நான் இங்கே ஆல்ரெடி ஒரு 100 இருக்கு, அந்த 100 இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ இந்த 100க்கும் இந்த 100க்கும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த n2 - 1 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n1 - 1 இந்த n2 இந்த சைடு வந்ததுன்னா டிவைடில் ஆகிடுமா, n2 - 1 இஸ் ஈக்குவல் டு T1/T2. இதுதான் நான் சொன்ன ஃபார்முலா. ஓகேவா? அப்போ நம்ம போட்ட ஃபார்முலா தான் 2 மடங்காக கேட்கக்குள்ள எப்படி ஆயிடுச்சு பாருங்க, இந்த மாதிரி ஆயிடும், T1/T2ன்னு ஆயிடுச்சு. இது வந்து R ஈக்குவலாக இருந்தா ஓகேவா? அதுவே T ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம என்ன போட்டிருப்போம், இந்த இடத்துல R1/R2 அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். புரிஞ்சுச்சா? அப்போ ஃபார்முலா என்னது, n1 - 1/n2 - 1 இஸ் ஈக்குவல் டு T1/T2. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது வந்து மடங்களை கேட்பாங்க. இதுவே இன்னொரு டைப் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்றது அந்த சம் போடும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. இதுல ஒரு சில சம்ஸ் போட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதனால இதுல சம் போட்டுட்டு அடுத்தது அந்த இன்னொரு டைப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. ஒரு தொகையானது தனிவட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளில் இருமடங்கானால் அத்தொகை அதே தனிவட்டி வீதத்தில் மும்மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் மடங்களை கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு மடங்கு, இங்க ஒரு மடங்குன்னு சொல்லி 2 டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாம். டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 2 டைம் கேட்டிருக்காங்க, டைம் 1. ஓகேவா? அதுக்கப்புறமா இன்னொரு காலம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டைம் 2 என்னன்றது நமக்கு தெரியாது. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா R வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க பாருங்க, அதே தனிவட்டி வீதம், தனிவட்டி வீதம்னா 6 தான். ஓகேவா? அப்போ அதே தனிவட்டி வீதம்னா Rன்றது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா என்னது, n1 - 1. அப்போ n1ன்றது இது எடுத்துக்கலாம். எத்தனை ஆண்டுகள், 10 ஆண்டுகள், இருமடங்கு. அப்போ இருமடங்குனா 2 - 1 1 இருக்கும், பை n2 - 1. n2 - 1 எவ்வளோன்னு நமக்கு தெரியுமா, 3 மடங்காக. அப்போ 3 - 1 2 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? மேலே T1 எவ்வளவு 10, கீழே T2 எவ்வளோன்னு தெரியாது, அதை நம்ம x அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், x அந்த சைடு போச்சுன்னா x இஸ் ஈக்குவல் டு 2 அந்த சைடு போச்சுன்னா 20. அப்போ ஆன்சர் என்னது, 20 இயர்ஸ். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 20 வருடங்கள். ஒண்ணுமே இல்லை பாருங்க சம்மு. இது எப்படி கேட்டிருக்காங்கன்றதை மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம்னா போதும், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அவங்க என்ன சொல்றாங்க, R ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. டைம் 1 டைம் 2 கேட்டிருக்காங்க. n1 n2 கொடுத்துருக்காங்க. n1ன்றது 2, n2ன்றது 3, அவ்வளவுதான். அது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. இங்க n1 - 1/n2 - 1 இஸ் ஈக்குவல் டு T1/T2. புரிஞ்சுச்சா இந்த சம் உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்காகிறது. அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே வட்டியில். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, R அப்படின்றது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, மடங்கு கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. n1 அப்படின்றது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3 மடங்கு 3. ஓகேவா? அதே மாதிரி n2 அப்படின்றது எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 2 மடங்காக. ஓகேவா? அப்புறம் என்ன T1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20 வருடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் T2 அப்படின்றது எவ்வளோன்னு தெரியாது, அதை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்படியே ஃபார்முலாவில் போடலாமா, n1 - 1னா 3ல 1 போச்சுன்னா 2 பை 1 இஸ் ஈக்குவல் டு மேலே 20 கீழே x அப்படின்னு சொல்லி போட வேண்டியதான். 2 2 2 20. அப்போ x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துச்சு, 10 இயர்ஸ்ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 10 வருடம். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி சம் கேட்டால் எப்படி போடணும்னு, இந்த இடத்துல ஏதாவது ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல அதே வட்டியா இருக்கலாம், இல்லைன்னா அதே இயர்ஸாக கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம் அவங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா மடங்கு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஆமா, n1 n2 2 மடங்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, இந்த ஃபார்முலா தான், n1 - 1/n2 - 1 இஸ் ஈக்குவல் டு R1/R2 அல்லது T1/T2. அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா அவ்வளோதான், சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, 2 விதமா கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன். ஒரு டைப் எப்படி கேட்பாங்க நான் சொல்லிட்டேன். இந்த ஃபார்முலா வச்சு கேட்பாங்க. 2வது டைப் எப்படி கேட்பாங்கன்றத நான் சொல்றேன் பாருங்க. R அல்லது T ஈக்குவலா இருந்துச்சுன்னா எப்படி சம் கேட்பாங்கன்றத சொல்ல போறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இத்தனை மடங்கு அல்லது இத்தனை டைம் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினுடைய பேட்டர்ன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, அந்த அசலுடைய இத்தனை மடங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? தனி வட்டி. தனி வட்டி அப்படின்றது எப்படி இருக்குன்னா, அந்த அசலினுடைய இத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறது அப்படின்றதுதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரோ அல்லது டீயோ வந்து பாத்தீங்கன்னா சமமா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த டைம்ல என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான ஃபார்முலா √100n இஸ் ஈக்குவல் டு 6 அல்லது t. புரிஞ்சுச்சா? √100n இஸ் ஈக்குவல் டு r அல்லது t அப்படின்றதா இதோட ஃபார்முலா. இதான் என்னது? ஃபார்முலா. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மடங்கு ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும்? PRT/100ன்னு சொல்லி தெரியும். இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பிக்கும் இந்த பிக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? RT/100 இஸ் ஈக்குவல் டு n சொல்லி நமக்கு தெரியும். ஓகேவா? RT/100 இஸ் ஈக்குவல் டு n சொல்லி தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 இஸ் ஈக்குவல் டு அல்லது டி, R இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டீக்கு பதிலாக ஆர் போடலாம், ஆருக்கு பதிலாக டீயும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். அப்போ நம்ம டீக்கு பதிலாக ஆர் போட்டோம்னா என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர்னு எழுத முடியுமா? ஆர் டீக்கு பதிலாக நம்ம ஆர்னு போட்டோம்னா ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆயிடுமா? அப்போ ஆர் ஸ்கொயர் பை 100 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு இருக்குமா? இப்போ நமக்கு ஆர் கேட்குறாங்கன்னு வைங்க. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு அந்த 100 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிடும்? 100n அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் எடுத்தோம்னா இந்த இடத்துல ரூட் ஆயிடும். ஆர் இஸ் ஈக்குவல் டு √100n. அப்போ இதுதான் என்னது? ஃபார்முலா. அப்போ ஆர் இல்லைன்னா டி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம இப்படிதான் போடணும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது? √100n அப்படின்றதான் ஃபார்முலா. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே அந்த PRT/100ல இருந்து தான் வந்திருக்குது. ஓகேவா? இது வந்து நம்ம டப்புன்னு ஆன்சர் பண்றதுக்காக தான் இந்த ஃபார்முலா எல்லாம் மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்காதீங்க. போட போட உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டெப்பெல்லாம் அந்த சம்ல போட்டுட்டு நீங்க போடக்குள்ள உங்களுக்கு டைம் ஆயிடும். அதுவே இது மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்போ ஆர் அல்லது டி ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஆர் அல்லது டி வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு டின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அசலோட இத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா என்ன வரும்னா √100n இஸ் ஈக்குவல் டு ஆர் அல்லது டி. ஓகேவா? ஏதாவது ஒன்று தான் போடணும். ஆர் வச்சுக்கலாம். √100n இஸ் ஈக்குவல் டு ஆர். புரிஞ்சுச்சா இந்த ஃபார்முலா? இதை வச்சு ஒரு சில சம்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க. ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது. மேலும் வட்டியானது கால அளவுக்கு சமமாக இருந்தால் அந்த வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதுல முக்கியமா பாக்குறது என்னன்னு பார்த்தோம்னா அந்த வட்டியானது கால அளவுக்கு சமம். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்படி கேட்டாலே 2 டைப் தான். ஒரு டைப் என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்ப பாருங்க இது எப்படி போடலான்னு. ஒரு தொகைக்கான தனி வட்டியானது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டினா என்னது? ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்கு. அந்த தொகைன்றது இந்த இடத்துல பிரின்சிபலை சொல்றாங்க. அப்போ பிரின்சிபலினுடைய 16/25 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது அந்த பிரின்சிபலோடைய ஒரு மடங்குன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்படி போடணும்? √100n இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்ட்டு தான் நம்ம போடணும். அப்போ ஃபார்முலா என்னது? √100n இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு போட்டோம்னா போதும். அப்போ √100nன்றது மடங்க சொல்றாங்க. அப்போ nன்றது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 16/25. அதை அப்படியே போடுங்க. 16/25 இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட்ல இருந்து எடுத்தோம்னா இதை அடிச்சு எடுக்கலாம், அப்படியும் கூட எடுக்கலாம். அடிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 4/25 100. அப்போ 4க்கு ரூட் எடுத்தா 2 இன்ட்டு 16க்கு ரூட் எடுத்தா 4 இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ ஆன்சர் என்ன வருது? ஆர் இஸ் ஈக்குவல் டு 8%. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 8%.
சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த மெத்தட் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 2 ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சது. இல்லைன்னா இது வந்து நீங்க தனியாக போடணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா PNRT அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு தான் நம்ம வந்து ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி R = Tனாலே 2 டைப் தான். அதில் எந்த டைப்புன்னு நீங்கள் செக் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ணால் போதும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையில் தனிவட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமம் சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் பார்க்கணும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஆரும் Tயும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அடுத்தது என்ன பார்க்கணும்? என்ன டைப்னு பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? தனிவட்டியானது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆனது ஈக்குவல் டு 9/6 மடங்கு Pக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ நேரம் நம்ம ஃபார்முலாக்கு போயிட வேண்டியதான். அப்படியே கூட போடலாம். 100 √100n. 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10, இது 9/16க்கு ரூட் எடுத்தோம்னா 3/4ன்னு சொல்லி வரும். அப்போ 10 × 3/4ன்னு போட்டோம்னா அந்த மாதிரி கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, √100n = 6 T ரெண்டுமே கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, √100 × n-க்கு பதிலாக எவ்வளோ போடலாம்? 9/16 = R. அப்போ ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? 10 × 3/4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 30/4ன்னு சொல்லி கிடைக்குதோ. அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4ஆல் அடிச்சோம்னா 7 4 28, மீதி 2/4. அப்போ 1 2 2 2 4. அப்போ என்ன கிடைச்சிருக்கு? 7 1/2%. அப்போ 7 1/2% இல்லைன்னா 7 1/2 வருடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7 1/2% அல்லது 7 1/2 வருடம் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்குதா? பார்த்தோன்னா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நம்ம இதுதான்ன்றத நம்ம இங்கிருந்தே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம டைரக்டா இதெல்லாம் போடாம நம்ம போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு மெமரி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இது ஸ்டெப் பை ஸ்டெப் நான் போட்டிருக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி சம்மு ஒரு 5-6 சம் இருந்ததுன்னா எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி சம் ட்ரிக்கெல்லாம் வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் எல்லா ட்ரிக்ஸும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அசலுக்குரிய தனிவட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்குக்கு சமம். மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, தனி வட்டின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 1/25 மடங்குக்கு சமமா அவ அசலினுடைய. அப்போ இந்த மெத்தடு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம். அப்போ T = R அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ எப்படி போடலாம்? என்ன ஃபார்முலா? √100n = T இல்லை R, ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா? n-க்கு பதிலாக அந்த 1/25 போட்டோம்னா √100 × 1/25 அடிச்சோம்னா 1 25 25 4 25 100. அப்போ T = எவ்வளோன்னு கிடைக்குது? 2 2 4. அப்போ டைம் அப்படின்றது எவ்வளவு? 2 years அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகை என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. தொகைனா ஏ என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்மளுக்கு டைம்ன்றது எவ்வளோன்னு கிடைச்சிருக்கு? 2ன்னு கிடைச்சிருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க? டைம் வந்து 4 yearன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இது எப்படி போடலாம்னா, இங்க போடுறோம் பாருங்க. இங்க வந்து டைமு, இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். டைம் அப்படின்றது 2 yearsல எவ்வளவு ஆகுதான்? 1/25 P-ன்னு இருக்கான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுச்சா? 2 வருஷம். ஏன்னா 1/25 போட்டங்காட்டிக்கு தான் நமக்கு என்ன கிடைச்சது? டைம்ன்றது 2 yearsன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ 2 வருஷத்துல தனி வட்டி அப்படின்றது நமக்கு எவ்வளோனா 1/25 P. அப்போ நமக்கு கேட்டது அமௌண்ட் தான் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆனா 4 வருஷத்துலன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 4 வருஷம்னா இது கூட இன்னொரு 2 வருஷத்துக்கு கூட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4 years. அப்போ இதை வந்து டபுள் பண்ணியிருக்கோம் இல்லையா?
அப்போ 2 இயர்ஸ் கூட டபுள் பண்ணால் 4 இயர்ஸில் எவ்வளோ கிடைக்கும்? இதையும் நம்ம டபுள் பண்ணோம்னா 2ஆல் பெருக்கணும்னா 2/25p அப்படின்னு சொல்லி கிடைக்கும். புரிஞ்சுச்சா? இதையே 2ஆல் பெருக்கியிருக்கோம், அதனால 4 இயர்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ இதையும் 2ஆல் பெருக்கினீங்கன்னா 2/25p அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனியாகவே போட்டு காட்டுறேன். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது டைம். அமௌண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அமௌண்ட்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பீன்றதான் அமௌண்ட் இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பியும் சேர்ந்தது தான் என்னது? அமௌண்ட்டு இல்லையா? அப்போ இங்க பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு? 2/25pன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. பிரின்சிபல்ன்றதை நம்ம பின்னே வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ மொத்தம் எவ்வளோ வருது பாருங்க. இங்க 25 எல்சிஎம் எடுத்தோம்னா 25, 26, 27/25 பிரின்சிபல்னு சொல்லி கிடைக்குமா? இதை வந்து நம்ம அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஓர் 25 மீதி எவ்வளோ கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். ஒரு புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்தனோம்னா 20. அப்போ இன்னொரு 0 சேர்த்து இங்க ஒரு 0 தரணும்னா 200. அப்போ 8/25 200 பி. இந்த பி அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 1.08 பி அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? அப்போ என்னது இது? அசலை போல் 1.08 மடங்கு தொகை இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அசலை போல் 1.08 மடங்கு தொகை என்றது இருக்கும். புரிஞ்சுச்சா இந்த சம்மு? இது வரைக்குமே நம்ம எப்பவுமே கண்டுபிடிக்கிறதா. ஆனா டீன்றது 2 இயர்ஸ்ல தான் 1/25ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு இங்க 4 இயர்ஸ்ன்னு சொல்றாங்காட்டிக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, டைமை வந்து 2ஆல் பெருக்கிட்டோம்னா 4 இயர்ஸ் கிடைச்சிடும். அதே மாதிரி இதே நம்ம 2ஆல் பெருக்கிட்டோம், அதனால 2/25pன்னு கிடைக்குது. இது வந்து என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. நமக்கு அமௌண்ட் தான் வேணும், தொகை என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ அமௌண்ட் அப்படின்றது என்னன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலையும் கூட்டுனா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4 வருஷத்துல 2/25pன்னு கிடைச்சிருக்கு. பிரின்சிபல் அதை pன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 1.08p அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதோட மீனிங் என்னன்னா, அசலை போல 1.08 மடங்கு தொகை இருக்குது அப்படின்றதா இதோட மீனிங். புரிஞ்சுச்சா இந்த சம்மு? இதுவே 2 வருஷத்துல கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1/25p பிளஸ் pன்னு போடுவோம். அப்போ என்ன வரும்? 26/25pன்னு வரும். மறுபடியும் அடிச்சோம்னா நமக்கு 1.04ன்னு வரும். அது ஓகேவா? அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அதுவே 8 இயர்ஸ்க்கு அப்புறம், அதுவே 8 இயர்ஸ்னா 4 வந்து மறுபடியும் 2ஆல் பெருக்கணும், இல்லைன்னா 2 வந்து 4ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே 4ஆல் பெருக்கணும்னா மேலே 4/25 போட்டு அதே மாதிரி தான் போடணும். அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக அதே மாதிரி போட்டுடலாம். ஓகேவா? கான்செப்ட் இதுதான், புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.